மாத்தேனு அக்கா மா, எதுக்குமா எனக்கு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. காலையில இருந்து அம்மா பம்பரமா சுத்திட்டு இருக்கு. வகை வகையா சமைச்சு வச்சிருக்கு. வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. பூஜை ரூம் பலன்னு இருக்கு. இது எல்லாம் அம்மாவோட வேலைதான். தமிழ் இரு. எத்தேனு என்ன வாண்டி? ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னது? எதுக்குன்னு சொல்லுமா. தமிழ், நாம கும்பிட்ட சாமி நம்மள கைவிடலம்மா. உங்க அப்பா திரும்ப வர போறாரு. என்னம்மா சொல்ற? ஆமா, அண்ணன் இங்க வந்துச்சு. வந்து அவரு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவரை தேடி போயிருக்கு. அண்ணன் வரப்ப அவரை கையோட கூட்டிட்டு வரும்னு நினைக்கிறேன். அவரு என் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. அதனாலதான் அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். மாமா அப்பா எங்க இருக்காருன்னு சொன்னாராமா? நிஜமாதான் சொல்றியாமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு தேனே. அண்ணன் தப்பா சொல்லிருக்காது. மா, நான் அன்னைக்கே சொன்னல அப்பா இங்கதான் இருக்காருன்னு. நீதான் அன்னைக்கு என்ன நம்பல. கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம அப்பா வீட்டுக்கு வந்துடணும். மா, அப்பா எந்த ஏரியால இருக்காருன்னு மாமா சொன்னாராமா? அவரு ஆவடி ஐயப்பன் கோவில் பக்கத்துல இருக்கிற தெருவுலன்னு சொன்னாரு. ஹலோ, யாரு? சார், நான் யாருன்னு கேட்காதீங்க. நான் சொல்ல போற விஷயத்தை மட்டும் கவனமா கேளுங்க. உங்க அப்பா ஜெயபிரகாஷ் உங்க அத்தை ஜெயராணியோட வீட்டுக்காரர் செல்வரத்னத்தை தேடி போயிருக்காரு. அவர் உங்க அப்பாவை வர வச்சு கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காரு சார். அந்த ரத்தனம் ரொம்ப மோசமான ஆள் சார். நான் உங்க குடும்பத்தால நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் என் மனசு கேட்கல சார். நீங்க உடனே போய் உங்க அப்பாவை காப்பாத்துங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ. தமிழ், தமிழ். சொல்லுங்க சிவி சார். எங்க அப்பா இருக்கிற இடம் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் கூட்டிட்டு வரணும்னு மாமா ஆர்வமா போயிருக்காரு. புல்ஷிட். எங்க இருக்கான்னு சொன்னாரா? ஆவடி ஐயப்பன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற தெருவுல இருக்கிறதா அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. சிவி சார், தமிழ், என்னாச்சு? சிபி சார் வந்தாருமா. நான் அப்பாவை பத்தின விஷயத்த சொன்னேன். அப்படியே ரொம்ப கோவமா கிளம்பி போயிட்டாருமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? தெரியலமா. என்னங்க என்னங்க ஆச்சு? அடிபட்டிருக்கு. என்ன ஆச்சு? எங்க போனீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல மீனா. என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க. அடிபட்டிருக்கு, என்னன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு? ஏதோ பிரச்சனையா? யார் அடிச்சா அவங்கள? இல்ல மீனா, சிபி நானும் டீ குடிக்க போன இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒருத்தன் தெரியாம குறுக்க வந்துட்டான். நான் தடுமாறி கீழே விழுந்துட்டேன். அதுதான் லேசா. ஆக்சிடென்ட்டா? ஐயோ, வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? டேய் சிபி, நில்லுடா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. என்ன ஆச்சு? மா, அதான் அவர் சொல்றாருல்ல, விடுமா. என்னங்க? ஐயோ கடவுளே, மீனா, என்னங்க எனக்கு வலிக்குதா? ஒண்ணு இல்ல. மச்சான் போய் சொல்றாரு. அந்த ரத்தனத்தை தேடிதான் மச்சான் போயிருக்காரு. மச்சான், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த கொலைகாரன் தகவல் கொடுத்து தானே நீங்க அங்க போனீங்க. அந்த ராஸ்கல் விட்டிருந்தா இந்நேரம் கொன்றுப்பான் மீனா. மச்சான், உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது? ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏங்க, என்னங்க? அந்த ஆளு தானே உங்களை கொலை பண்ண பார்த்தா. அதையும் மீறி எதுக்குங்க அவனை பார்க்க போனீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? உங்களுக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சா?
மீனா, இப்பவும் சொல்றேன், செல்வரத்தனை என்ன கொலை பண்ண பார்க்கல. இதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை நான் சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அவனை யாரும் தப்பா பேச வேண்டாம். சிபி, என்னாச்சு? வேணா விடு, உன்கிட்ட சொல்லி ஒன்றும் ஆக போறதில்ல. சிபி, ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? மாமாக்கு வேற கை கால்லாம் அடிபட்டிருக்கு. நீங்களும் தானே கூட போனீங்க. அதான் நல்லா வந்துட்டார்ல, அப்புறம் என்ன? விட்டு இருந்தா கொன்னே போட்டிருப்பாங்க. யாரு? தமிழ், நான் யாருன்னு சொன்னா நீ நம்ப போறதே இல்ல. தேவையில்லாம நம்ம 2 பேருக்குள்ள சண்டை மட்டும் தான் வரும். விட்டுரு. சொல்லுங்க. நான் ஏன் நம்பாம இருக்க போறேன்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்க அப்பா எங்கேயோ இருக்கிறதா எங்க அப்பாவுக்கு தகவல் வந்திருக்கு. அவர் தேடி அங்க போயிருக்காரு. உங்க அப்பா சும்மா விடுவாரா? எத்தனை வருஷ பகை. ஏற்கனவே ஒரு தடவை கொல்ல பார்த்து மிஸ் ஆயிடுச்சு. திரும்ப அவரை வர வச்சு ஆளுங்களை வச்சு போட்டு ட்ரை பண்ணிருக்காரு. சிபி சார், என்ன ஏத்துக்க முடியல? ரத்தம் கொதிக்குதோ? தமிழ், நான் சொல்றது எதுவுமே பொய் இல்ல. நேர்ல போய் பார்த்தேன். உங்க அப்பாவோட ஆளுங்க எங்க அப்பாவை கொல்ல பார்த்தாங்க. ஒரு 10 செகண்ட் லேட்டா போயிருந்தேன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா உயிரோட பார்த்திருக்க முடியாது. ச்சே, இவ்வளவு மோசமான ஆளா இருக்காரு. நான் தெரியாம தான் கேக்குறேன், அப்படி என்ன தப்பு பண்றாரு எங்க அப்பா? ஜானுவும் எங்க அப்பாவும் உங்க அப்பாவை கூடவே வச்சு பாத்துக்கிட்டாங்க. ஆனா அவரு எங்க அத்தையை இழுத்துட்டு ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியா போட்டு விட்டு ஒதுங்கியாச்சு. ஆனா இன்னமும் எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. அவர்லாம் ஒரு மனுஷனா? ச்சே, அப்படி சொல்லாதீங்க சிபி. எங்க அப்பா கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. உங்க அப்பா பண்ணாம வேற யாரு பண்ணிருப்பாங்க? நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ நம்ப மாட்டல? பிரச்சனை நடந்த இடத்துல எங்க அப்பா இருந்தாரா? சொல்லுங்க. இல்ல. அப்புறம் எப்படி எங்க அப்பா தான் பண்ணாருன்னு சொல்றீங்க? இதுல ஏதோ தப்பா இருக்கு. இப்பவும் நீ என்ன நம்பல? உங்க அப்பா தான் நம்புவ. ஒண்ணு. ச்சே. சிபி, ஹலோ தமிழ், சொல்லுங்க ஆண்டி. ஜெயா அங்க ஏதாவது வந்தாளா? இல்லையா ஆண்டி, ஏன் கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, உனக்கு ஃபோன் ஏதாவது பண்ணாளா? இல்ல ஆண்டி, ஏன் கேக்குறீங்க? என்னாச்சு? இல்லை தமிழ், காலையில் வீடு திறக்கவே இல்லை. சரி என்னன்னு போய் பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. கதவு வேற திறந்துருக்கு. பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டாங்க.